the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act now has been changed to the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission. Sir, just reading this vexes me. This is not a Viksit bill, Viksit Bharat. It is a vexed Bharat. Because in every bill, you try to impose Hindi and Sanskrit on people of South India, and just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care about the Indian languages. Can you tell us about one bill which you named in Tamil, Telugu, Malayalam, Kannada, Marathi, Odisha? Nothing. It is either Hindi or Sanskrit. இது வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம், வஞ்சிக்கப்படும் பாரதம், தொழிலாளர் விரோத அரசு, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முற்றிலுமாக மறுதலிக்கிறேன், எதிர்க்கிறேன். அதாவது இந்தியால ஊழல் செய்து சிறைக்கு போய் திகாருக்கு போய் வெளியே வந்து மகாத்மா காந்தியை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தருக்கு அருகதை இல்லை. 2005 திட்டத்தை கொண்டு வந்தீங்க. 2005 மகாத்மா காந்தி பேரே வைக்கல. நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 2005 வந்த திட்டம். பேர் வைக்கல. 2006 பேர் வைக்கல. 2007 பேர் வைக்கல. 2008 பேர் வைக்கல. நீங்க பேர் வச்சது அக்டோபர் 2009. அதனால என்ன பாடம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எடுக்க நினைக்கிறாங்க? முதல் 5 ஆண்டுகளே மகாத்மா காந்தி அவருடைய பேரை வைக்காமத்தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 அக்டோபர்ல தான் பேரே வைக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 2014 ஒரு பெரிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷன் SBM, அந்த பெரிய திட்டத்திற்கு நாங்கள் வைத்த முதல் பேரே மகாத்மா காந்தியினுடைய பேர் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கு. 20 ஆண்டுகள் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும். அதான் 20 ஆண்டுகளுக்கான திட்டம். 2025 இதனுடைய கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. விக்ஷித் பாரத், வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கணும். அதற்காகத்தான் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற பேர் அதுல வந்திருக்கு. அதிலும் நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு சப் நேமும் உள்ள இருக்கும். ராமனுடைய பக்தர் மகாத்மா காந்தி. இறக்கும் பொழுது கூட கடைசியாக சொன்ன வார்த்தை ராம் தான். அதனால இது யாரும் யாருக்கும் தவறு செய்யல. மகாத்மா காந்தி அவருடைய கனவான வளர்ந்த இந்தியாவை அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்த திட்டம் உருவாக்கும். மற்றபடி மகாத்மா காந்தி அவர்களுக்கு எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ அநியாயம் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ திட்டங்கள் நாம் மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை வைத்திருக்கின்றோம். ஸ்வச்ச பாரத்ல இருந்து ஆரம்பித்து தேவையில்லாம மக்களை குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் சொல்றது கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி போர்ல 17 பேர் இறந்தாங்க. இன்னும் ஓட்டு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா திமுக குடும்பத்துல யாருமே மொழி போர்ல இறக்கல. திமுகவுடைய குடும்பத்துல அவங்க எக்ஸ்டெண்டட் குடும்பம் கூட ஒருத்தர் இருக்கல. ஆனா இன்னுமே வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது அடுத்த உயிர் வரும், அடுத்த உயிர் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்லல. நான் சொல்வது வேறு யாரும் இது போற பாதை எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.